வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். ஐடிபிபி ட்ரெட்ஸ்மெண்ட் 2024 ரெக்ரூட்மெண்ட்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருந்தது. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்மளோட சேனலில். அண்ட் இப்போ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன, எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு, 245+ வேகன்சி, அதாவது 2 நோட்டிஃபிகேஷனாக ஸ்பிளிட் ஆகி வந்திருந்தது. அண்ட் டெய்லர், அதுக்கப்புறம் காப்லருக்கு தனியாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் கார்டனர், சஃபை கமாச்சாரி, அதுக்கப்புறம் பார்பர், இந்த 3த்துக்கு தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. 2 நோட்டிஃபிகேஷனுக்கு சேர்ந்து 245+ வேகன்சி இருக்கு. இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், செலக்ஷன் ப்ராசஸ், ஏஜ் லிமிட், அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட் A to Z இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோ இருக்கும். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வேகன்சியை பொறுத்து எப்பயும் அப்ளை பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் இருக்கு, உங்களால் செலக்ட் ஆக முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. எல்லாருமே செலக்ட் ஆக முடியும். ஓகேங்களா? இப்போ அப்ளை பண்றதுக்கான டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெய்லர் காப்லருக்கு தனி டேட் இருக்கும். ஓகேங்களா? டெய்லர் காப்லர் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 2 அஃபிஷியல், இந்த டெய்லர் அண்ட் காப்லருக்கான நோட்டிஃபிகேஷனும் பார்பர், சஃபை கமாச்சாரி, கார்டனருக்கும் நோட்டிஃபிகேஷனும் 2 நோட்டிஃபிகேஷனுக்கான PDF நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனல்ல இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். டெய்லர் காப்லருக்கு பார்த்தோம் அப்படின்னா 20 ஜூலைல இருந்து 18 ஆகஸ்ட் வரை அப்ளை பண்ணிக்க முடியும். பார்பர், சஃபை கமாச்சாரி, கார்டனருக்கு பார்த்தோம் அப்படின்னா 28 ஜூலைல இருந்து 26 ஆகஸ்ட்டுக்குள்ள நம்மளால ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடிபிபி வெப்சைட் தான். ஓகேங்களா? அண்ட் அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல UR, OBC, EWS கேட்டகரி எல்லாமே 100 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். ஃபீமேல், SC, ST இவங்கெல்லாம் ஃபீஸ் எக்ஸ்டம்ப்டட், அதாவது ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? நீங்க ஃப்ரீயா அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியான ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு. ஓகேங்களா? இதுல பார்பருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்பர், சஃபை காமாச்சாரிக்கு பார்த்தோம் அப்படின்னா 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா நம்மளால அப்ளை பண்ண முடியும், எலிஜிபிள். டெய்லருக்கு பார்த்தோம் அப்படின்னா டெய்லர், காப்லர், கார்டனருக்கு 18 வயசுல இருந்து 23 வயசுக்குள்ள இருந்தா எலிஜிபிள். ஓகேங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா SC, ST இருந்தோம் அப்படின்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. இப்போ 25 வருஷம் இருக்கு அப்படின்னா பிளஸ் 5 இயர்ஸ் 30 இயர்ஸ் வரை அப்ளை பண்ணிக்க முடியும். SC, ST, OBCல நான் கிரீமி லேயரா இருந்தோம் அப்படின்னா 3 வருஷம் வரையும் ஏஜ் லிமிட் இருக்கு. அதாவது பார்த்தோம் அப்படின்னா 28 வயசு வரையும் நம்மளால அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எலிஜிபிலிட்டி, அதாவது நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். கான்ஸ்டபிள், பார்பர் அண்ட் சஃபை காமாச்சாரிக்கு அண்ட் மெட்ரிகுலேஷன் 10th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது தான். அண்ட் அதுக்கப்புறம் கேண்டிடேட் வில் டு பாஸ் ப்ராக்டிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த ப்ரொஃபஷன், அதாவது நீங்க இந்த சம்மந்தப்பட்ட இது பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் டிபார்ட்மெண்ட் டெஸ்ட் இன் ப்ரொஃபஷன், அதாவது இந்த இதில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இதுக்கான ப்ராக்டிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? அதில் நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் கான்ஸ்டபிள், கார்டனருக்கு பார்த்தோம் அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது தான். 2 year ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது இந்த கார்டனருக்கு தகுந்த ட்ரேட்ல நீங்க 2 year ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வித் ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க 2 year ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 1 year சர்டிபிகேட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இல்ல, இது நீங்க முடிக்கல, உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா இந்த கார்டனர் சம்பந்தப்பட்ட 1 year இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இப்போ டெய்லர், காப்லருக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தலாம். 10th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது தான். 2 year ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட், அதாவது இந்த ட்ரேடுக்கு 2 year ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா எலிஜிபிள். அதுவும் இல்லை அப்படின்னா 1 year இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் நீங்க முடிச்சு வாங்கி வச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அதுவும் இல்லை அப்படின்னா 2 year டிப்ளமோ, இந்த ட்ரேட்ல டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இப்போ பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்பர், சஃபை காமாச்சாரி, கார்டனர் இவங்க எல்லாத்துக்குமே நமக்கு ஹைட்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே 170 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாகணும். ஃபீமேலா இருந்தா 157 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அண்ட் செஸ்ட்டை பொறுத்தவரையும் நார்மலா 80 இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் 85 இருக்கணும். ஓகேங்களா? ST கேண்டிடேட்டா இருந்தா 162.5 சென்டிமீட்டர் மேலுக்கு ஹைட் இருக்கணும். இதே ஃபீமேலா இருந்தீங்க அப்படின்னா 150 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்தவரையும் நார்மலா 76 இருந்தா போதுமானது தான். அண்ட் எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது 81 இருக்கணும். ஓகேங்களா? இதே கார்டனருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா கேண்டிடேட்டுக்கும் 167.5 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தா போதுமானது தான். அண்ட் 157 சென்டிமீட்டர் ஃபீமேலுக்கு, 167.5 சென்டிமீட்டர் மேலுக்கு. ஓகேங்களா? நார்மலா 80 இருக்கணும். 85 எக்ஸ்பென்ஷன் பண்ணணும் செஸ்ட்டுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும்தான். இதே STக்கு
வந்து பார்த்தோம் அப்படின்னா 162.5 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அண்ட் இது ஃபீமேல் கேண்டிடேட்க்கு 150 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் போதுமானது தான். அண்ட் செஸ்ட்டை பொறுத்த வரையும் நார்மலாக 76 இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது 81 இருந்தால் போதுமானது தான். ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎம்ஐன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வெயிட்டுக்கு தகுந்த ஏஜுக்கு தகுந்த ஒரு வெயிட் இருக்கணும். ஓகேங்களா. இந்த குறிப்பிட்ட வெயிட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அந்த பிஎம்ஐ சார்ட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நீங்கள் குரோம்ல வரும். அப்படி இல்லைன்னா டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி அனக்ஷர் ஃபைலை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஹைட் என்ன இருக்கணும், செஸ்ட் ஹைட்டுக்கு தகுந்த செஸ்ட் அண்ட் வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் ஹைட் ரிலாக்ஸேஷன் இதில் வந்து வேணும் அப்படின்னா அந்த அனக்ஷர் 5 வந்து செக் பண்ணி பாருங்கள் நோட்டிஃபிகேஷனில். டெய்லர் காப்லராக இருந்தீங்க அப்படின்னா அதாவது நமக்கான ஹைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 167.5 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் போதுமானது தான் மேல் கேண்டிடேட்க்கு. ஃபீமேல் கேண்டிடேட்க்கு 157 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்தவரையும் 80-85 நார்மல். ஓகேங்களா. மேல் கேண்டிடேட்க்கு. அதே எஸ்டி கேண்டிடேட்க்கு 162.5 சென்டிமீட்டர் வந்து மேலுக்கு, ஃபீமேலுக்கு 150 சென்டிமீட்டர். ஓகேங்களா. இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாஸ் 1, பாஸ் 2, பாஸ் 3, பாஸ் 4, பாஸ் 5 இருக்கும். அதாவது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்றது சொல்லுவாங்க. ஃபேஸ் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஃபேஸ் 2 வந்து இதில் பாஸ் ஆகிற எல்லாருமே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி ரிட்டன் எக்ஸாமுக்கு போவீங்க. ரிட்டன் எக்ஸாமில் ஓஎம்ஆராக இருக்கலாம், அப்படின்னா சிபிடிஆல இருக்கலாம். அது அந்த இடத்துல நீங்கள் இந்த ப்ரெசென்ட் ஆஃப் டைமில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 3ல ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். அண்ட் அந்த ரிலவெண்ட் ட்ரேட்ல நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ட்ரேட் டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 3ல இதில் பாஸ் ஆகிற எல்லாருமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போவீங்க. இதில் பாஸ் ஆகிற எல்லாருமே வந்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போவீங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் தான். அடுத்து ஃபேஸ் 1ல ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ட்ரேடுக்கும் ஒரே மாதிரி ஃபிசிக்கல் தான். ஓகேங்களா. 1.6 கிலோமீட்டர் மேல் கேண்டிடேட்க்கு வந்து 7:30 மினிட்ஸில் வந்து ஓடி முடிக்கணும். லாங் ஜம்ப் வந்து 11 ஃபீட் வந்து 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா. 11 ஃபீட் நீங்கள் தாண்டி ஆகணும். ஓகேங்களா. ஹை ஜம்பை பொறுத்தவரையும் 3.25 அடி வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 சான்ஸில் வந்து நீங்கள் தாண்டி முடிக்கணும். ஓகேங்களா. ஹை ஜம்ப் வந்து நீங்கள் பண்ணி முடிக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 800 மீட்டர் ரன்னிங் வந்து 4.45 மினிட்ஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். லாங் ஜம்ப் வந்து 9 ஃபீட் டிச்சை வந்து நீங்கள் 3 சான்ஸ் எடுத்துக்கலாம். 9 ஃபீட் டிச் தாண்டி ஆகணும். ஹை ஜம்பை பொறுத்தவரையும் 3 ஃபீட் தாண்டணும். ஓகேங்களா. 3 ஃபீட் வந்து ஜம்ப் பண்ணணும். இதில் வந்து 3 சான்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2ல ரிட்டன் எக்ஸாமினேஷன் எல்லா ட்ரேடுக்கும் ஒரே மாதிரி தான். ஓகேங்களா. அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் நாலேஜில் வந்து 15 கொஸ்டின் வரும். 15 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். 50 கொஸ்டினுக்கு 50 மார்க், டோட்டலாக 1 ஹவர் டைம் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் வந்து 10 கொஸ்டின் இருக்கும், 10 மார்க். அனலைக் ஆப்டிடியூட் அண்ட் அபிலிட்டி டு அப்சர்வ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் பேட்டர்ன் வந்து 15 கொஸ்டின் இருக்கும், 15 மார்க். பேசிக் நாலேஜ் ஆஃப் தி இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இருக்கும். நம்ம இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணுவோம். அதில் 10 கொஸ்டின் இருக்கும், 10 மார்க். ஓகேங்களா. டோட்டலாக 50 கொஸ்டினுக்கு 50 மார்க். நம்ம எல்லா கொஸ்டினுமே கம்பல்சரி ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா. ஒரு கான்ஸ்டபிள் லெவலுக்கு தான் இருக்கும். நீங்கள் நல்லா ஒரு கான்ஸ்டபிள் ஜிடி, அதை நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் எல்லாத்துலேயுமே பாஸ் ஆக முடியும். நீங்கள் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு 1 மந்த் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. அடுத்து இதில் பாஸ் ஆகிறீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 3ல வந்து ட்ரேட் டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் குறிப்பிட்ட ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ட்ரேடுக்கு தகுந்த ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். இப்போ சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ்மெண்ட்டுக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் நீங்கள் பாஸ் ஆனவங்க உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கேட்டு பாருங்கள். இப்போ பார்பருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரி ட்ரேட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா டோட்டலாக 50 கொஸ்டின் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. இதில் வந்து ஹேர் கட்டிங் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ்க்கு ஒரு 20 மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்புறம் பாடி ஹீட் மசாஜ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கான 15 மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் நாலேஜ் அபவுட் டு யூஸ் டூல்ஸ் ஆஃப் மெஷின் இன் ட்ரேட் ஒர்க், இந்த டூல்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்துட்டு அது ஒரு 15 மார்க் கொடுப்பாங்க. டோட்டலாக 50 மார்க். இந்த 50 மார்க் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு அந்த கட் ஆஃப் மாதிரி ஒரு சின்ன மார்க் வைப்பாங்க. ஓகேங்களா. அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சஃபாய் கர்மச்சாரி கார்டனருக்கு பார்த்தலாம். சஃபாய் கர்மச்சாரிக்கு எல்லாத்துக்கும் எல்லா ட்ரேட் டெஸ்ட்டுக்கும் முக்கியமாக சொல்ல போனால் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன மாதிரி செக் பண்ணுவாங்க அப்படின்றத. சஃபாய் கர்மச்சாரி நாலேஜ் அபவுட் டூல்ஸ் கிளீனிங் ஆஃப் மெட்டீரியல் இன் ட்ரேட் ஒர்க், இதில் ஒரு 10 மார்க் கொடுக்குறாங்க. கிளீனிங் பாத்ரூம், டாய்லெட், வாஷ் பேஷன் இதெல்லாமே கரெக்டாக க்ளீன் பண்ணுறீங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டு ஒரு 15 மார்க் கொடுத்தாங்க. அப்புறம் கலெக்ஷன் அண்ட் ப்ராப்பர் டிஸ்போசல் ட்ராஷ், கார்பேஜ் இதெல்லாமே செக் பண்ணுறது, இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். அப்புறம் அபிலிட்டி டு ஓப்பன் a blocked பைப் லைன் அண்ட் லைட்ரன்ஸ் செப்டிக் டேங்க். ஓகேங்களா. இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 15 மார்க் கொடுப்பாங்க. இதெல்லாமே ட்ரேட் டெஸ்ட்டில் அந்த இடத்துல வந்து செய்ய சொல்லி காமிப்பாங்க. அண்ட் இல்லை கொஷின்ஸாகவும் கேட்பாங்க. ஓகேங்களா. அண்ட் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் போகணும்.
இந்த ட்ரேட் டெஸ்ட்டுக்கான வீடியோ நம்மளோட நம்மளோட யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன். அண்ட் குக் அண்ட் வாட்டர் கேரியருக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். மற்ற எல்லா ட்ரேடுக்கும் நான் அடுத்தடுத்து கொடுக்க பார்க்குறேன். அண்ட் நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணிட்டு இருக்கும் போதே அடுத்த எக்ஸாமுக்கு பண்ணுங்க. எக்ஸாமுக்கு படிக்கும் போதே நீங்கள் ட்ரேட் டெஸ்ட்டுக்கும் தயாராகுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ப்ரொஃபஷனாக இருந்தால் மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஏன்னா ட்ரேட் டெஸ்ட் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்து டெய்லர் அண்ட் காப்லருக்கும் சேம் இதே தான். ஓகேங்களா? அண்ட் இதை நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பாருங்க. என்னென்ன செக் பண்ணுவாங்க, என்ன மாதிரி நம்ம செக் பண்ணுவாங்க அதுட்டு முன்னாடியே நம்ம முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே செலக்ட் ஆக முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபைல மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். இந்த மெடிக்கல் டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சுத்தமான ஒரு நாலேஜே இல்லை உங்களுக்கு. எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா நம்மளுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல கொடுத்துருப்பேன் இந்தியன் ஆர்மி அண்ட் SSCGD மெடிக்கல் டெஸ்ட்னு. அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே ஃபர்ஸ்ட் லிங்கே இந்தியன் ஆர்மி மெடிக்கல் டெஸ்ட்னு வீடியோ இருக்கும். அந்த மெடிக்கல் டெஸ்ட்டுக்கான பிளேலிஸ்ட்குள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 வீடியோ இருக்கும். அந்த 3 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ரேலியில பாஸ் பண்ணிட்டு மெடிக்கலுக்கு போறீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். கான்ஃபிடென்ட்டோட போவீங்க. ஓகேங்களா? அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஏரிஸ் இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் எல்லாமே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. வேகன்சியை பொறுத்து எப்பயுமே அப்ளை பண்ணாதீங்க. நமக்கு தேவை ஒரு வேகன்சி. அதுக்காக கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கடினமாக உழைச்சா அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு வேகன்சியை நம்மளால எடுக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனை கேளுங்க. இந்த குறிப்பிட்ட ITBP ட்ரேட்ஸ்மேனை பார்த்தீங்கன்னா ஏதாவது தகவல் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கு, ஆல்ரெடி முன்கூட்டியே அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஏதாவது அட்டன் பண்ணி செலெக்ஷன் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் ஃபெயில் ஆயிருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் உங்களோட டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணுறவங்க அடுத்தடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.